அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக பணிகள் என்பது வெகு சிறப்பாக கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரபலங்கள் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அதைத் தொடர்ந்து சரியாக 12:29 மணியிலிருந்து 12:30 அந்த பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய முக்கிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அங்கு உரையாற்ற இருக்கிறார். அவர் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் பலரும் உரையாற்ற இருக்கிறார்கள். அதற்கடுத்தபடியாகத்தான் அவர் 2 மணிக்கு மேலாக அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த இருக்கிறார். தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு களத்திலிருந்து பல்வேறு பிரத்யேக காட்சிகளை வழங்குவதோடு அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இதுகுறித்த பல்வேறு சிறப்புகள் குறித்தும் நாம் தொடர் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடாது இந்த 2 மணி நேரத்தில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைந்து அயோத்தி கோயில் மட்டுமல்லாது ராமரனுடைய சிறப்புகள், ராமாயணத்தினுடைய கோட்பாடுகள் உள்ளிட்ட பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய திரு அமுதமொழி அரசு சங்கர நாராயணன் அவர்களோடு தொடரலாம். இப்போ கோவில் பத்தியும் அதனுடைய சிறப்புகள் பத்தியும் நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த முகூர்த்த இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த பிராண பிரதிஷ்டையாக இந்த கும்பாபிஷேகம் செய்யப்படுறது அப்படிங்கறதனுடைய சிறப்புகள் என்ன? இது இறைவனுடைய திருவருள் செயலாலே அமைந்ததன்றி தனி மனிதனால ஆகாத விஷயம். மிகப்பெரிய மேதையாக இருந்த வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு நாள் வைத்து அது தவறிவிட்டது. ராமர் வனவாசம் போனார். எனவே இறைவன் எப்பொழுது எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் அது சிறப்பாக நடைபெறுமே தவிர மற்றவர்களாலே அது முடியாத செயல் என்பது ராமருடைய பட்டாபிஷேகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு நாள் வைத்தது யாரு? வசிஷ்டர். நடக்கலையே. காரணம், இறைவன் திருவுள்ளம் அப்பொழுது இல்லை. இன்றைய தினத்தில்தான் இந்த குடமுழக்கு மிகப்பெரிய அளவிலே உலகம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அளவிலே இந்த திருக்கோயில் பெருஞ்சாந்தி குடமுழக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது இறைவன் வகுத்த செயல். அதில் திருவருள் உண்மையும் திருவருள் ஆற்றலும் அதிகமாகவே இருக்கும். இந்து தர்மத்தின்படி இல்லை இங்க இருக்கக்கூடிய மரபின்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கோவிலுடைய குடமுழுக்கு அப்படின்னு நடக்கும்போது அதற்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த ஆகம விதிகள், ஐதீகங்கள் அப்படின்னு நிறைய நடைமுறைகள் இருக்குல்ல, யாகங்கள், பூஜைகள், இது மாதிரியான விஷயங்கள். அப்போ அதற்கு இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சிறப்பு பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியதுக்கும் அதற்கும் உள்ள வேறுபாடுன்னு ஏதாவது இருக்கா? இறைவன் வழிபாட்டில் அவரவர்கள் விருப்பப்படி, அந்தந்த தேசத்தினுடைய விருப்பப்படி, அந்தந்த நாட்டினுடைய விருப்பப்படி, அந்தந்த மாகாணத்தின் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம். அதில் மாற்றமில்லை. 8000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த திருமூலர் சொன்னார், இறைவனை எப்பரிசாயினும் ஏத்துவின், அப்பரியே உனக்கு அருள் செய்வான். அந்த நிலையில் அயோத்தியினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த போல் வடக்கு பகுதியிலே இருக்கின்ற காரணகாரியத்திற்காக அந்த நேரத்தில் நான் வைத்திருக்கிறார்கள் சொன்னால் அதில் ஒன்றும் தவறுமில்லை. சான்றோர்கள் வைத்தது இறைவன் திருவிழா சம்பந்தமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் கடப்பாடு. இப்படி ஒரு முக்கியமான நாள்ல ராமரை வழிபடக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்னு தேதி குறிக்கப்பட்டு அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் பொழுது ஒரு சிலரால போக முடியாத ஒரு சூழல் அங்க இருக்கும். எல்லாராலையும் போய் தரிசிக்க முடியாது. அப்போ கும்பாபிஷேகத்தை மற்ற பக்தர்கள் எப்படி அனுஷ்டிக்கலாம்? திருவுள்ளத்தாலே மனத்தினாலே மகிழ்ச்சி அடைய வேண்டியது. செய்தியை கேட்டபோதே கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது சான்றோர்களுடைய எண்ணம். அருளாளர்கள் மிகப்பெரிய யாகங்களையும் சிறப்புகளையும் நடத்தித்தான் கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் என்பது விதி அல்ல. திருநின்ற ஊரிலே பூசலார் நாயனார் இருந்த இடத்திலே மனத்தால் கோயில் கட்டி வழிபாடு செய்தார். உள்ளவே யாகசாலை அமைத்தார், உள்ளவே அலங்காரங்கள் அமைத்தார். அந்த யாகசாலைக்கு அரசர் வந்தார். எனவே விளம்பரமாகவும் படோடோபமாகவும் இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். மானசீகமாக பார்க்க முடியாதவர்கள் திருவுள்ளத்தால் மகிழ்ந்து எப்படி சபரி ராமனை எண்ணி இருந்தாலோ அப்படி மகிழ வேண்டும். இப்போ இந்த நிகழ்வுக்கு முன்னாடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போன அந்த ஆன்மீக பயணத்துல கூட ராமரனுடைய வழிபாடு, அவருடைய பயணங்கள், அவர் இருந்த இடம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா சிவனை அவர் பிரதிஷ்டை பண்ணி பூஜித்து தான் போயிருக்கிறாரு. 33 கோடி தேவர்களாக இருந்தாலும் 48 ரிஷிகளாக இருந்தாலும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் வேறு இல்லை என்பதை திடமாக கண்டு அறிந்தவர் ராமச்சந்திரமூர்த்தி. ஆகையினால்தான்
சேதுக்கரையிலே மணலாலே சிவலிங்கம் அமைத்து வழிபாட்டினை செய்தார். தீர்த்தமாடுவது உயிர்களுக்கு பெரும் புண்ணியத்தை தரும். எல்லா தலங்களிலும் சென்று தீர்த்தமாடுவது ஆன்மநேய வளர்ச்சியை பெரிதாக காட்டும். இந்த இடத்தில்தான் தீர்த்தமாட இறைவன் அடியார்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தார்களோ அந்த இடங்களெல்லாம் புண்ணிய தீர்த்தம். அதன்படி பெரியவர்கள் ஒரு குடமுழக்கு நடைபெறுவதற்கு முன்னே பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தை தன்னுடைய ஊருக்கு கொண்டு போய் செல்லுவது என்பது இது சாதாரண பழக்கம் அல்ல, பரம்பரையாக வருகிற பழக்கம். இப்போ ஒரு கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தும் பொழுது அதுல எவ்வளவு குறிப்பிட்ட நதிகளோ அல்ல எவ்வளவு புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து அந்த நீர் சேகரிக்கப்படும்? 7 நதிகளைத்தான் சொன்னாங்க. அதனால் மற்ற நதிக்கு பெருமை இல்லை என்று எண்ணக்கூடாது. எல்லா நதிகளுடைய தீர்த்தமும் வானத்திலே இருந்து ஊழ்கின்ற மழை நீரும் கலந்து குடமுழக்கு வேள்வியிலே கும்பக்கலசங்களிலே வைத்து ஆராதிக்கலாம். தீர்த்தத்தை வழிபடுவதே மிகப்பெரிய கடப்பாடு என்பது நம்முடைய ஞானிகள் கருத்து. ஆலயங்களுக்கு செல்லாதவர்கள் கூட தீர்த்தமாடுவதிலே கவனமாக இருப்பார்கள். எத்தனையோ தலங்கள் சுற்றி வந்தேன் தீர்த்தமாடுவதற்கு என்பது ஒரு அருளாளருடைய வாக்கு. கங்கைக்கரையாக இருந்தாலும் சேதுவாக இருந்தாலும் தனுஷ்கோடியாக இருந்தாலும் அந்த தீர்த்தத்திற்கு தனிப்பெருமை உண்டு. எனவே குடமுழக்கிலே முக்கிய கடமை, முக்கிய பங்கு அந்த கும்பாபிஷேகத்தை காண்பவர்களும் கும்பாபிஷேகத்திலே மகாசங்கல்பமாக உறுதிப்பாட்டினை ஏற்றுக்கொள்கிறவர்களும் விரதம் இருந்து தமம் இருந்து தீர்த்தமாடுதலும் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து எந்த குடமுழக்கு நடைபெறுகிறதோ அந்த குடமுழக்கிலே வேள்விச்சாலையில் கொடுப்பது என்பது தலையாய கடமை.